ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆனுவல் டே அன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு 1:30 மணிக்கு மேலே ஸ்கூலுக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் நினப்பில் மண்ணவாரி போட்ட மாதிரி ஏகப்பட்ட வேலைன்ட்டு இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து காலையிலேயே 2 டப்பு துணிகளை ஊற வச்சு மிஷினில் போட்டு எடுத்தாச்சு. அதை காய வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம், ஏதாவது சிம்பிளாக குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பசங்க திடீர்னு சிக்கன் வாங்கி எங்களுக்கு குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க. சரி, சிக்கன் தானே, அதுக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு, அரிசியை ஊற போட்டாச்சு. இன்னும் செய்ய வேண்டியது தான் பாக்கின்ற டைமில் போய் டப்பாவை பார்த்தா டப்பாவை காணோம். எந்த டப்பா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டப்பா. எப்படி இருக்கும், கழுவி வச்சாச்சு, எல்லாத்தையும் தொடச்சி போட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சீவி, அது ஒரு பெரிய வேலைங்க. அது நம்ம கை வேற எரியும். இதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய எப்படி நம்ம அரைப்போமோ அந்த மெத்தடில் நம்ம அரைக்க ஆரம்பித்தாச்சு. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா கல்லுப்பெல்லாம் சேர்த்து அரைப்போம் இல்லையா, நான் ரெசிபி கூட போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா அழகாக க்ளீன் பண்ணி அரைச்சாச்சு. யூஸ்வலாக நம்ம இப்போலாம் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, இஞ்சி தோலை முன்ன காலத்துலலாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. நல்லா வாஷ் பண்ணுறதோட சரி, வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் நார் வச்சுருப்பாங்க கிச்சனில். இந்த மாதிரி க்ளீனிங்க்குன்னு நண்டு தோல் க்ளீன் பண்ணுறதுக்கு, இஞ்சி தோல் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ஒரு சின்ன நார் வச்சுப்பாங்க. அப்பப்போ தேங்காய் குடும்பி எடுக்கும்பொழுது அதை வச்சு ஒரு தேய்ச்சாங்கன்னா மண் வந்துடும். அந்த தோலில் அவ்வளோ நார் சத்துக்கள் இருக்கிறதுனால அதை தூக்கிலாம் போட மாட்டாங்க. நம்ம இப்போ தூக்கி போடுற மாதிரி. நம்ம தான் இப்போ ரொம்ப மாடர்னைஸ்டாக ஆகிட்டதுனால எல்லாத்தையுமே இது விஷம், இது விஷம்ன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதாக போச்சு. இப்போ எடுத்த இந்த தோலை நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் வெங்காயத்தோல், நேற்று புளிக்காய்ச்சல் பண்ணியிருந்தேன், அந்த புளி இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி கரும்பு, நம்ம சாப்பிட்ட கரும்பில் இருக்க அந்த குட்டி குட்டி கணுக்கள் எல்லாம் அந்த தண்ணியிலே போட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த இடத்துல முளைச்சி வந்ததுன்னா அதை நட்டு வச்சா ஒரு கரும்பு செடி உண்டாகும் இல்லையா, அதுக்காக எல்லாம் சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணிவிடுவேன்னா செடிங்க மேலே ஊற்றிடுவேன். இந்த இஞ்சி தோலும் பூண்டு தோலும் சேர்ந்துச்சுன்னா அந்த காரத்துக்கு பூச்சிகள் செத்து போயிடும். மேற்கொண்டு அந்த முட்டைகள் இருந்தால் கூட பொரியாமல் இருக்கும். ஆனால் இந்த எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ஊற வச்சு ஒரு 4-5 நாள் கழித்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி பூச்சி இருக்கிற பகுதியில் மட்டும் ஊற்றணும். இது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பாப்பாவை எல்லாரையும் கூட்டிகிட்டு என் ஹஸ்பண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஏன்னா கரெக்டாக அவர் டான்ஸ் ஆடுற டைம் 6:30 டைமுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு மீட்டிங் இருக்குது, அதனால் நான் வரவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேடாக தான் ஸ்டார்ட் ஆனதுனால அந்த டைமுக்கு அவரோட மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவர் பாப்பாவோட டான்ஸும் பார்க்குற மாதிரி இருந்தது. டான்ஸ்லாம் முடிஞ்சோன்னா அவளை அமுச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான், பையன், அவனோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட பிள்ளைங்க எல்லாருமே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக ஆரம்பிச்சிது. சரி, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஃபோன் பண்ணால் இவர் வருவாரோ வரமாட்டாரோ அப்படின்ற டவுட்லேயே நான் ஒரு கால் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் அழைச்சிட்டு போயிட்டார். அந்த கேப்பில் தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருந்தேன். வெளியில் ரொம்ப நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டே இதை பார்க்காம போயிட்டோமேன்ட்டு சின்னதாக ஒரு வீடியோவும் எடுத்திருந்தேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.